ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிந்தியாஸ் ஹாப்பி லைஃப். இட்ஸ் பீன் இயர்ஸ் 1 இயர் ஆக போது நான் லாங் வீடியோஸ் போட்டு. லைஃப் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்குது. என்னோடய ஹெல்த்துமே வந்து ரொம்பவே பெட்டராக இல்லை. ஸோ அதனால் எனக்கு வீடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு டைமே இருக்கிறது இல்லை. பட் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சேன், எதுவுமே நல்லா போஸ்ட் பண்ணவே முடியல. எங்கே போகிறோம்? துகி சொல்கிறதுலே தெரிஞ்சிருக்கும், அன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ பர்த்டேக்காக ஒரு குட்டி ட்ரிப் பிளான் பண்ணி இங்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். இன்னைக்கு கிண்டர் கார்டனில் பேக்கில் என்ன எடுத்துகிட்டு வந்தோன்னு சொல்ல மாட்டேன். அப்படி கேட்க கூடாது. அம்மோ கிண்டர் கார்டன்ல பேக்ல இருந்து எடுத்துந்தியது என்னது அது அப்படின்னு கேட்கணும். என்னடா எடுத்து வந்த? பேக்ல ஜிப்ல என்னமோ எடுத்து வந்தல. என்ன எடுத்து வந்த? பேக்ல அது வந்து லேடி பக் வந்து பேரா? ஓகே, லேடி பக் என்ன ஒண்ணும் பண்ணாதடா. அதே என்ன ஜிப்ல போட்டு எடுத்து வந்திருக்க பேக்ல? துகி வந்து கிண்டர் கார்டன்லேருந்து ஒரு குட்டியான ஒரு ரெட் கலர் லேடி பக் மாதிரி இருக்க பூச்சி வந்து பிடிச்சி ஜிப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டா என்கிட்ட காமிக்கிறதுக்காக. ஸோ அந்த கதையை தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் குழந்தை இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், எனக்கு வந்து பயங்கரமான கோல்டு. எனக்கு நோஸ் எல்லாம் பிளாக் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பே போகலாமா வேணாமா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். எனக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது கொஞ்ச நாளாகவே. அதுவும் அந்த வீக் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த அலர்ஜிஸ்லாம் இருக்கிறதுனால. இப்படியே சூப்பராக வந்து நல்லா துகி கூட கதை பேசிகிட்டே எங்களோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணோம். அங்கே வந்து துகிக்கு பேன் கேக்ஸ், அப்புறம் வந்துட்டு மெக்டி தான் எங்களுக்கு வந்து காஃபி அண்ட் க்ரோசன்ஸ் அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அகைன் வந்து நம்மளோட ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு வந்து 3 hours ஆகும். ஆஸ்திரேலியாவில் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேசஸில் இதுவும் ஒன்று. செல்லாம்சி அப்படின்ற பிளேஸ்க்கு தான் போகிறோம். இது ஒரு பெரிய லேக், மவுண்டைன்ஸ் வந்து சுற்றியுமே இருக்கும். ஸோ சூப்பரான பிளேஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே. இந்த பிளேஸ்க்கு நம்ம சம்மரில் விசிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சில ஹோட்டல்ஸில் சம்மர் கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம புக் பண்ணும்போதே அங்கே சம்மர் கார்டு அவைலபிள் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம புக் பண்ணிட்டா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். நமக்கு கேபிள் கார், க்ரூசஸ் அண்ட் மியூசியம் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாகவே பார்க்கலாம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து ஹோட்டல் ரூம் ரீச் ஆகிட்டோம். எங்களோட ரூமோட குட்டி டூர். ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து இந்த சைடில் பாத்ரூம் டாய்லெட் இருந்துச்சு. இங்கே சூப்பரான ஒரு மிரர் இருந்துச்சு ஃபுல் சைஸில். எனக்கு ஒரு துகிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி சேர் அண்ட் டேபிள் போட்டிருந்தாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான வார்ட்ரோப், ஒரு டபுள் பெட்டு, அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் பெட். எங்கள் 3 பேருக்குமே வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இது கூடவே குட்டியாக காம்பேக்டாக வந்து ஒரு பால்கனியும் இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது லேக் வந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சு எங்களுக்கு தெரியும், லேக் வியூ இல்லை இந்த ரூம். பட் வந்து இதுவே போதுமானதாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டோம் வெளில போகிறதுக்கு, இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால. என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட் இது தான். ஒரு லாங் ட்ரெஸ் மாதிரி எடுத்துருந்தேன். நல்லா வந்து காட்டன். இந்த சம்மருக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு போட்டுக்கிறதுக்கு. நாங்கள் வந்து பக்கத்தில் லேக் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேக் போய் பார்த்துடலாம், குவிக்காக வந்து லஞ்ச் ஏதாவது வாங்கிட்டு நம்ம போய் லேக் சைடு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த லேக் வியூவை பார்த்துக்கிட்டே வந்து நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். ரொம்பவே வந்து சூப்பராக ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அங்கே ஒரு ப்ளே ஏரியாவும் இருந்துச்சு, தூக்கி கொஞ்சம் நேரம் விளையாண்டாம். ஸோ லேக் வியூ வந்து நம்ம திரும்ப ஈவினிங் வந்து கூட பார்த்துக்கலாம். வேறு எங்கேயாவது போய் குவிக்காக ஒரு பிளேஸ் பார்த்துட்டு வந்துட்டோன்னா அன்றைக்கி டே வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் எங்கே போகலான்னு. அன்றைக்கி வந்து எது ஈஸியாக இருக்குமோ போகலாம், நம்ம வந்து கிளம்புனதே லேட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மிட்டன் ஹோஹே அப்படின்னு ஒரு மவுண்டைன் இருக்குது, அங்கே போகலான்னு வந்து டக்குன்னு வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நம்மக்கிட்ட சம்மர் கார்டு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட்டு வந்து டிக்கெட்டை காமிச்சிட்டு நம்ம போக வேண்டியதான். அன்றைக்கி வீக் டேஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டமும் இல்லை. போனதுமே ஈஸியாக கேபிள் கார் எடுத்துகிட்டு அசெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மவுண்டைனுக்கு.
அங்கே போய் இறங்குனதுமே செம்ம சூப்பராக இருந்துச்சு வியூ. வெதரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்குன்னு. ரொம்ப வெயில் இல்லை, ரொம்ப குளிர் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வந்து கொஞ்சம் க்ளௌடியாக இருந்ததுனால வியூ வந்து ரொம்ப கிளியராக இல்லை. பட் அதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம கீழே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஜெல்லாம்ஸி லேக், அதுதான் வந்து நமக்கு இங்கேருந்து தெரியுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் மவுண்டெயின் சுற்றியுமே இருக்குது, லேக் இருக்குது அப்படின்றது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு வியூ. நிறைய பேர் வந்து பேராகிளைடிங் பண்ணுறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். துகி கூட வந்துட்டு ப்ளே ஏரியா இல்லைன்னா எப்படி, இங்கேயும் வந்து ப்ளே ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு கண்டுபிடிச்சி ஒரு சூப்பரான வியூவில் வந்து அவளை விளையாட விட்டுட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் கூடவே சேர்ந்து நானும் நல்லா விளையாடிட்டு இருந்தேன். ஸ்விங்கு, சீசான்னு அவள் கூட சேர்ந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப வந்து ஒரு சில்லாக ரிலாக்ஸிங்கான வந்து டேவாக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து பர்த்டேனா ரொம்ப வந்து பிடிச்ச விஷயம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கேக் வெட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணினதே கிடையாது சின்ன வயசுலலாம். பட் பர்த்டேனா ஒரு ஸ்பெஷல் டே. அன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நானே வந்து எல்லாருக்கிட்டையும் எனக்கு பர்த்டே எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சொல்கிற ஆள் தான் நான். உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைங்க, நான் சாதாரண ஒரு டேவாக தான் நினைப்பேன் அப்படின்னாலும் மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னோடய ஏஜ் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதிகமாக சொன்னிங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே சொல்லுங்கள். போதும் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் வந்து கீழே டிசெண்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்மையான வியூ. இறங்கும் போதுமே வந்து சூப்பராக வந்து அந்த லேக் மவுண்டைன் வியூவோடு இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு நாங்கள் டின்னர் சூப்பராக சாப்பிட்டுட்டு 9 o'clock இங்கே ஒரு வாட்டர் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்ரி Thursday, Tuesday அண்ட் Saturday மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கனால நாங்கள் போனது Thursday. ஸோ லக்கிலி வந்து எங்களால் அதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு தான் அந்த லேக் சைட் வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். டின்னர் சாப்பிடும்போது நாங்கள் டெசர்ட் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வந்தோம். அதனாலேயா என்னன்னு தெரில, தூக்கி பயங்கர ஹைப்பர் ஆகிட்டான். அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டே இருந்தான் அந்த ஹோல் ஷோக்குமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஷோவே வந்து பார்க்குறேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து பிடிச்சிருந்துச்சு. மேபி நீங்கள் நிறைய இதை விட சூப்பரானதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மேபி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. பட் வந்து எனக்கும் தூக்கிக்கும் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து இதை விட நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப வந்து பெருசாக இல்லை, ஓகே அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. பர்த்டே அன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் வந்து ஜாலியாக போச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்களும் வந்து லைக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.